ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಪಠ್ಯನ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்மளுக்கு வந்து பாருங்க நம்ம இருதயத்துல இருந்து வர்றது இதுதான் நம்மளை வந்து என்ன படுத்துமா, நம்மள என்ன படுத்தும், தீட்டுப்படுத்தும். நம்மள உள்ள இருந்து நம்ம கை கழுவாம நம்ம சாப்பிடுறதுனால நம்மளுக்கு தீட்டாவாது, நம்ம உள்ள இருந்து வெளியே வருது தெரியும் அதுதான் நம்மளை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಕೈಯನ್ನು ತೊಳೆದುಕೊಳ್ಳದೆ ನಾವು ಊಟ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಮಗೆ ಗಾಸಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಆಂತರಿಕವಾಗಿ ಹೊರಗಡೆ ಬರ್ತಕ್ಕಂಥದ್ದೇ ನಮಗೆ ಗಾಸಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அந்த ரெண்டு மார்க் 7வது அதிகாரத்திலயும் மத்தேயு 15 அதிகாரத்திலயும் 15ல இருந்து 20ல ஒரு பெரிய லிஸ்ட் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಮತ್ತಾಯ 15ರಿಂದ ಅಲ್ಲಿ 15ರಿಂದ 20ನೇ ವಚನದವರೆಗೂ, ಮಾರ್ಕ 7ರಿಂದ 14ರಿಂದ 23ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಠ್ಯಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ இங்க படிங்க, இது வந்து 15வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க. மத்தேயு 15:20. இதே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்றாரு. சோ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் இருதயம் தான் முக்கியம், நீ வந்து உன் கையில அழுக்கு இருக்கு அது முக்கியம் இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನಿನ್ನ ಹೃದಯ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ನಿನ್ನ ಕೈ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊಲೆದು ತುಂಬಿರ್ತಕ್ಕಂಥ ಕೈಯಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. So God's plan, இதான் God's plan for our heart. நம்ம இருதயத்துக்கு ஆண்டவர் என்ன பிளான் வச்சிருக்காரு, ನಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ದೇವರು ಯಾವ ಯೋಜನೆ ನೀಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன்னா இருதயம் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. ಹೃದಯ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. நம்ம ஆண்டவருடைய வசனம் போட்டு இருதயத்தினாலே நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனம் பார்ப்போம். ರೋಮರ 10-9 ವಚನದಲ್ಲಿ ಹೃದಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ನಂಬಲ್ಪಡುತ್ತೇವೆ. நம்ம இருதயத்தின் மூலமாய் கர்த்தரை நம்ம நேசிக்கிறோம், மற்ற ஜனங்களையும் நம்ம நேசிக்கிறோம். ಹೃದಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಕರ್ತನನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ ಮತ್ತು ಇತರರನ್ನು ಕೂಡ ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ. இருதயத்திலிருந்து நம்ம கர்த்தருக்கு நம்ம பாடல்களை பாடுறோம். ಹೃದಯದ ಮೂಲಕವಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ನಾವು ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡ್ತೇವೆ. நம்ம இருதயத்தில் ஆழத்திலிருந்து நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிறோம். ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಕರ್ತನಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இருதயத்துல இருக்கிற நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த காரியங்களை இருதயத்திலிருந்து நம்ம என்ன பண்றோம், காணிக்கை நம்ம கொடுக்கிறோம் கர்த்தருக்கு. ಹೃದಯದ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನಾವು ಕರ್ತನಿಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತೇವೆ. சோ இருதயம் பாருங்க எவ்வளவு முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. ಹೃದಯ ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ. சோ நம்ம இருதயத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ளலனா நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான இடத்துல நம்ம ஹೃದಯವನ್ನು ನಾವು ಕಾಯ್ದುಕೊಂಡಿರದೆ ಹೋದ್ರೆ ತುಂಬಾ ಆಘಾತಕರವಾದಂತ ಸಂಗತಿ ಆಗ್ತದೆ. நான் அழுக்கு துணி போட்டாலும் பரவாயில்ல, என் மூஞ்சில பெரிய கரை விட்டுருந்தாலும் பரவாயில்ல, என் இருதயம் எப்படி இருக்கு அதான் கர்த்தர் பார்க்கறார். ನನ್ನ ಬಟ್ಟೆಗಳೆಲ್ಲ ಅಳುಕಾಗಿದ್ದು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, ನನ್ನ ಮುಖವೆಲ್ಲ ಸೋರಾಗಿದ್ದು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, ನನ್ನ ಹೃದಯ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இது எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, கர்த்தரோ மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಮನುಷ್ಯನು ಮುಖವನ್ನು ನೋಡ್ತಾನೆ, ಕರ್ತನ ಹೃದಯವನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா மேரேஜ் டைம்ல அப்படி பார்க்க மாட்டாங்க. அது மேரேஜ் டைம்ல அது அப்ளை ஆகாது. ಮದುವೆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಅನ್ವಯಿಸುವುದಿಲ್ಲ. தங்கச்சி இந்த மாப்பிள்ளை நல்லா இருக்காரா பாரு அப்படின்னு சொல்லுவோம். ತಂಗಿ ಒಂದು ಹುಡುಗ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನೆ ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பார்க்க நல்லாவே இல்லையே, ನೋಡೋದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗೇ ಇಲ್ವಾ, அவங்க அர்த்தம் அவங்க என்னதுன்னா மூஞ்சி நல்லா இல்லைன்னா இதயம் நல்லா இல்லை அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. ಅವರು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮುಖ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೃದಯ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இல்ல ஐயோ ஆண்டவர் வந்து நீங்க கை கழுவுறது முக்கியம் இல்ல, உங்க இருதயம் எப்படி இருக்கு அதான் முக்கியம். ஆண்டவர் ದೇವರಿಗೆ ನೀವು ಕೈಗಳನ್ನು ತೊಳೆದುಕೊಳ್ಳುವುದು ಮುಖ್ಯವಲ್ಲ, ಹೃದಯವೇ ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ. அதனால தாவீது ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய எனக்கு கிரியேட் இன் மீ a clean heart, அப்படின்னா எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு ಸೃಷ್ಟಿயும் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட. ಅಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರೇ ನನಗೆ ನೂತನ ಹೃದಯವನ್ನು ನಿರ್ಮಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಕೇಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ அங்க ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து நமக்கு இன்னும் போகும்போது நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அது வந்து பழைய உடன்படிக்கை எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, எரேமியாக்கு சொல்றாரு, நான் வந்து அவங்க இருதய பலகையிலே நான் வந்து என்னுடைய கட்டளைகளை நான் எழுதுவேன், அவங்க வந்து என்னை ஆண்டவர் தொழுது கொள்வாங்க அப்படின்னு புதிய உடன்படிக்கை ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರ ಹೃದಯದ ಹಲಗೆಗಳ ಮೇಲೆ ನಾನು ಬರೆಯಲ್ಪಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னொரு ஒரு காரியம் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல நான் முடிச்சிடுறேன் 2 நிமிஷம். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவருடைய மகிமை எங்க தங்கி இருந்துச்சு, அந்த தேவ கூடாரத்துல தங்கி இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ದೇವದರ್ಶನದ ಗುಡಾರದಲ್ಲೇ ಅದು ಉಳಿದುಕೊಂಡಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் சாலமோன் வந்து ஒரு இடத்துல வந்து இனாகிரேஷன் பண்றாரு, ஆண்டவருடைய ஆலயத்திலே தேவனுடைய செக்கைனா க்ளோரி மகிமை வந்து என்ன பண்ணிச்சு, இறங்கிச்சு. ரெண்டாவது ನೋಡ್ತೇವೆ, ಸೊಲೊಮೋನ ಒಂದು ಆಲಯ ಕಟ್ಟಿದ ನಂತರ ಒಂದು ಶೆಕೆನ ಒಂದು ಮಹಿಮೆಯು ಆ ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಅದು ಉಳಿದು ಬಂತು ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு எங்க தங்கி இருக்குது ஆண்டவருடைய மகிமை, நம்ம இருதயத்துல. ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಮಹಿಮೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದು ಉಳಿದುಕೊಂಡಿದೆ. சோ அது நம்ம அதனால இயேசு கிறிஸ்து இதை வந்து ரொம்ப கட்டாயமாக ரொம்ப ಒಂದು பாயிண்ட் வந்து அழுத்தி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவங்க கை கழுவாம சாப்பிடுறாங்க சொன்னாங்க. ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணிட்டாரு. அதை வச்சு ಅವರು ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿದ್ರೆ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಉಪದೇಶವನ್ನು ದೇವರು ಅಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆவியானவர் இன்னைக்கு நம்மளுக்குள்ள கிரியை செய்றார்.
ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮೊಳಗೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. நான் எனக்கு சொந்தம் இல்ல, ನಾನು ನನಗೆ ಸ್ವಂತವಲ್ಲ, நான் கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறேன். ஆண்டவர் வந்து நம்மள காசு கொடுத்து தன் ரத்தத்தினாலே நம்மளை வந்து கழுவி நம்மளை வாங்கியிருக்கிறார். ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಾಂಗವು ನಾವಾಗಿದ್ದೇವೆ. பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால, ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்வதனாலே அவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில காணப்படுது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಆತನ ಮಹಿಮೆ ನಮ್ಮೊಳಗೆ ಅದು ಕಾಣಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. நம்மளுக்குள்ள இருக்கிற குறைகளை, நம்மளுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை, கரைகளை ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? ஒரு நாளா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நம்மள சுத்திகரிச்சுட்டே வராரு. ನಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಪರಿಶುದ್ಧತೆ ಆಗಿರಬಹುದು, ನಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕೊರತೆಗಳನ್ನ ಒಂದೊಂದು ದಿವಸ ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ நம்ம இருதயமே தேவனுடைய ஆலயம். ನಮ್ಮ ಹೃದಯವೇ ಆತನ ಆಲಯವಾಗಿದೆ. சோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அத நீ சுத்தமா வச்சுக்க, உன் கை எப்படி இருக்கு, உன் மூஞ்சி எப்படி இருக்கு, அது பார்க்காத அப்படின்னு. ದೇವರು ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದನ್ನೇ ಶುದ್ಧವಾಗಿರಿಸಿಕೊಂಡು ನಿನ್ನ ಕೈ, ನಿನ್ನ ಮುಖ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சோ இதான்